சென்னை வர்த்தக மையத்தில் சுதந்திர அறக்கட்டளையால் நடத்தப்படும் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி தொடங்கியுள்ளது. தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை தொழில் மற்றும் மேலாண்மை சங்க கூட்டமைப்பு இணைந்து பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சியை நடத்துகிறது. வியாழக்கிழமை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பிரார், ஏவிஎஸ்எம் ஏடிபியின் ஓய்வு பெற்ற ஏர் கமாண்டர் பிரதீப் சர்மா மற்றும் கர்னல் அனுராக் மாத்தூர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்திய ஆயுதப்படைகள், பாதுகாப்பு அமைச்சகம், பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள், டிஆர்டிஓ, பல பன்னாட்டு நிறுவனங்கள், இந்தியாவில் பாதுகாப்பு உற்பத்தியில் ஆர்வமுள்ள நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன. முப்படைகளில் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவில் தயாரித்த பாதுகாப்பு உபகரணங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்பு, நம்மளோட பாதுகாப்பு தளவாடங்கள்ல நம்ம சுயசார்பு அடையணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கொள்கையை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அடுத்த 10 வருடங்கள்ல தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் காரிடர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. வரும் 6ஆம் தேதி நடைபெறும் கண்காட்சியை ஏற்கனவே அனுமதி பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடத்தில் நீடிக்கிறது. ஆண்டுதோறும் சிறந்த கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பான NIRF வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார். அதில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை ஐஐடி முதலிடத்தில் உள்ளது. இதேபோன்று பொறியியல் பிரிவிலும் சென்னை ஐஐடி தொடர்ந்து 10 ஆண்டுகளாக முதலிடத்தில் நீடிக்கிறது. சென்னை ஐஐடி முதலிடம் பெற பேராசிரியர்களே காரணம் என்று கூறியுள்ள சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தங்களின் எதிர்கால இலக்குகள் குறித்து விவரித்தார். இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம உருவாக்கணும். இரண்டாவதாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் கொடுத்துருக்காங்க யுனைடெட் நேஷன்ல. அதுக்கு நம் ரிசர்ச், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அலைன் செய்ய வேண்டும். புத்தாக்க பிரிவிலும் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் 9வது இடத்தில் உள்ளது. அதே சமயம் மாநில பல்கலைக்கழகங்களின் பிரிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. ஆமை வேகத்தில் நடைபெறும் இந்த பணியால் நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை உள்ளது. அந்த வகையில் வியாழக்கிழமை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கார்கள், கனரக வாகனங்கள், பேருந்துகள் என அனைத்து வாகனங்களும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக வரிசையாக அணிவகுத்து நின்றன. இதனால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் பணிக்கு செல்வோரும் அவதிக்குள்ளாகினர். இதனால் மேம்பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு அடுத்த மாதம் முதல் மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக 2 லட்சம் மைக்ரோசிப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மைக்ரோசிப்புகளை பொருத்துவது எப்படி என தனியார் மற்றும் அரசு கால்நடை மருத்துவமனைகளுக்கு விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி போட வரும்போது மைக்ரோசிப் பொருத்துமாறு அறிவுறுத்த திட்டமிட்டுள்ளது. அவ்வாறு பொருத்தாத நாயின் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இவ்வாறு மைக்ரோசிப் பொருத்தப்படும் நாய்களை அதற்கான செயலி மூலம் கண்காணிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தற்போது வரை 11000 தெருநாய்களை மைக்ரோசிப் பொருத்தி கண்காணித்து வருவதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதற்காக இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவானுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. 1xBet ஆன்லைன் சூதாட்ட செயலியை தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஷிகர் தவான் விளம்பரப்படுத்தியுள்ளார். இதற்காக நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி மூலமாக சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய சினிமா பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள், சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் சுரேஷ் ரெய்னா, ஹர்பஜன் சிங், பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா ஆகியோர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நேரில் ஆஜரான நிலையில் தற்போது ஷிகர் தவான் இணைந்துள்ளார். அண்மையில் ஆன்லைனில் பணம் வைத்து விளையாடப்படும் அனைத்து செயலிகளுக்கும் இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஆன்லைன் சூதாட்ட செயலி பண மோசடி விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.